இது Lightroom Master Class series-ல 8th video. Power up your Lightroom. Lightroom ஒரு photo processing software மட்டும் இல்ல. இது ஒரு photo management and organizing software கூட தான். Lightroomனு ஒரு software டிசைன் பண்ணப்பட்டதுக்கு காரணமே large number of photos-ஐ professional-ஆ photo processing பண்ணணும். At the same time workflow ரொம்ப faster-ஆ இருக்கணுங்கிறது தான். என்னதான் Lightroom-ஆல faster workflow பண்ண முடிஞ்சிருந்தாலும் அதை even more faster-ஆவும் efficient-ஆவும் மாற்ற முடியும். அந்த மாதிரி ஒரு சில எசென்ஷியல் செட்டிங்ஸை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. இந்த லைட்ரூமோட டோட்டல் கண்ட்ரோல் பேனல் அப்படின்னு சொல்லணும்னா அது ப்ரெஃபரன்ஸ் டேப் தான். ஸோ இந்த ப்ரெஃபரன்ஸ் டேப்பை அக்சஸ் பண்ண எடிட் ப்ரெஃபரன்ஸ் இப்படியும் அக்சஸ் பண்ணலாம், இல்லை கண்ட்ரோல் கமா இதோட ஷார்ட்கட். இதில் ஃபர்ஸ்ட் ஜென்ரல் டேப் போகலாம். இந்த ஜென்ரல் டேப்பில் வெரி ஃபர்ஸ்ட் இருக்கிறது இந்த இம்போர்ட் ஆப்ஷன். இந்த இம்போர்ட் ஆப்ஷனில் இது செக்கில் இருந்தால் ஷோ இம்போர்ட் டயலாக் வென் மெமரி கார்டு இஸ் டிடெக்டட். அதாவது நீங்கள் கார்டு ரீடர் உங்களோட சிஸ்டம்ல கனெக்ஷன்ல இருக்கும்போது மெமரி கார்டை நீங்க இன்சர்ட் பண்ணீங்க அப்படின்னா லைட்ரூம் ஓப்பனா இருக்க பட்சத்தில் இம்போர்ட் டயலாக் பாக்ஸ் ஆட்டோமேட்டடா ஓப்பன் ஆகும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் டைரக்டா மெமரி கார்டுல இருந்து லைட்ரூம்க்கு இம்போர்ட் பண்றது நாட் ரெக்கமெண்டபிள். ஸோ எப்பவுமே நம்மளோட பிக்சர்ஸை லோக்கல் டிரைவ்ல காப்பி பண்ணிட்டு அதுக்கப்புறமா இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த செக் பாக்ஸை அன்டிக் பண்ணிடலாம். ஸோ இந்த இம்போர்ட் ஆப்ஷன்ல அவ்வளோதான். அண்ட் தென் கம்ப்ளீஷன் சவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுல ஒருவேளை நீங்கள் நிறைய ஃபோட்டோஸை இம்போர்ட் பண்ணுறீங்கிற பட்சத்தில் அந்த ஃபோட்டோஸ் இம்போர்ட் ஆக டைம் ஆகலாம். ஸோ அந்த ஃபோட்டோ இம்போர்ட் ஆன உடனே உங்களுக்கு தெரிய வரணும் அப்படின்னா இங்கே சவுண்ட் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதாவது இந்த ஃபோட்டோ இம்போர்ட் ஆகி முடிஞ்ச உடனே ஒரு சவுண்ட் வந்து ப்ளே ஆகும் உங்களோட ஸ்பீக்கர் ஆனில் இருந்தால். கடைசியில் இருக்கிறது எக்ஸ்போர்ட்டிங். இஃப் இன்கேஸ் நிறைய பிக்சர் ஒரு 1000 பிக்சர்ஸ் நீங்கள் எக்ஸ்போர்ட் போடுறீங்க அப்படின்னா அது லேட் ஆகலாம். அந்த எக்ஸ்போர்ட் முடிஞ்சோடனே உங்களுக்கு தெரிய வரணும் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு சவுண்ட் வச்சுக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான சவுண்ட். ஸோ நெக்ஸ்ட் டேப் ப்ரீசெட். இந்த ப்ரீசெட் டேப்ல இங்க எந்த சேஞ்சஸும் இல்லை, டைரக்டா லொகேஷன் வந்துடுறோம். இந்த லொகேஷன்ல ஒரு ப்ரீசெட்டை நம்ம ரிவீல் பண்ணி பார்க்கணும். லைட்ரூம்ல இந்த ப்ரீசெட் எங்க சேவ் ஆகி இருக்கு அப்படின்னு பார்க்கணும்னா ஷோ லைட்ரூம் டெவலப் ப்ரீசெட் கொடுத்தா அது எந்த லொகேஷன்ல இருக்கோ அந்த லொகேஷனை நமக்கு ரிவீல் பண்ணி காமிச்சிரும். இதுல பக்கத்திலேயே ஸ்டோர் ப்ரீசெட் வித் திஸ் கேட்டலாக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது என்ன விஷயம் அப்படின்னா இஃப் இன் கேஸ் நீங்க ஒரு கேட்டலாக்ல ஒரு ப்ரீசெட் அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த கேட்டலாகை இன்னொருத்தருக்கு காப்பி பண்ணி தரும்போதோ இல்ல நீங்க வேற சிஸ்டம்க்கு எடுத்துட்டு போகும்போதோ இல்ல நீங்க ஊருக்கு போகும்போது வேற எங்கேயாவது எடுத்துட்டு போறீங்க அப்படின்னாலோ இல்ல வேற ஆஃபீஸ்க்கு எடுத்துட்டு போறீங்க அப்படின்னாலோ இந்த ஸ்டோர் ப்ரீசெட் வித் திஸ் கேட்டலாகை ஒரு டைம் செக் பண்ணி ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க எக்ஸ்போர்ட் பண்ற கேட்டலாக், அதாவது பர்டிகுலர் பிக்சரை செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ற கேட்டலாக் கூட சேர்ந்து இந்த கேட்டலாக்ல யூஸ் பண்ண ப்ரீசெட்ஸ் எல்லாமே ப்ரீசெட்ஸாகவே போயிடும். சரி, இது கூட என்னெல்லாம் போகும் அப்படின்னா ஸோ டெவலப் ப்ரீசெட், எக்ஸ்போர்ட் ப்ரீசெட், இதில் இருக்கிற லைட்ரூமில் இருக்க அத்தனை ப்ரீசெட்டும் சேர்ந்து இந்த ஃபோல்டர் கூட போயிடும். இஃப் இன்கேஸ் நீங்கள் இந்த ஸ்டோர் ப்ரீசெட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட சிஸ்டம்லேருந்து கேட்டலாகை வெளியே எடுத்துகிட்டு போய் ஒர்க் பண்ணும் அப்படிங்கிற கண்டிஷன்ஸில் மட்டும் இதை டிக் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் எவ்ரி டைம் கேட்டலாக் எக்ஸ்போர்ட் போடும்போது இந்த ப்ரீசெட்டும் சேர்ந்து எக்ஸ்போர்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது வந்து ஒரு அன்னெசரி திங். உங்களோட கேட்டலாகை உங்களோட மெஷின்லேருந்து வெளியே எடுத்துகிட்டு போறீங்கிற பட்சத்தில் மட்டும் இதை யூஸ் பண்ணலாம், ஆர்எல்ஸ் இதை ஆஃப் பண்ணியே வச்சுக்கலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் இருக்க டேப் எக்ஸ்டர்னல் எடிட்டிங். இந்த எக்ஸ்டர்னல் எடிட்டிங் அப்படிங்கிறது என்னன்னா லைட்ரூம்ல எடிட் பண்ண முடியாத ஒரு சில விஷயங்களை நம்ம எக்ஸ்டர்னல் சாஃப்ட்வேர் மூலமா எடிட் பண்ணுவோம். இப்போ இதுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று எடிட் இன் அடோப் ஃபோட்டோஷாப் 2021, அதாவது உங்ககிட்ட என்ன வெர்ஷன் இருக்கோ அது இங்கே காமிக்கும். இப்போ என்கிட்ட அடோபி ஃபோட்டோஷாப் 2021 இருக்கு. ஸோ என்கிட்ட இந்த சாஃப்ட்வேர் இருக்கிறதுனால அடோபி ஃபோட்டோஷாப் 2021 காமிக்குது. இது ஃபோட்டோஷாப்குள்ள எப்படி ஃபைலை கொண்டு போகணும், என்னவா கொண்டு போகணும்னு சொல்ற அந்த கண்ட்ரோல். அண்ட் தென் கீழே இருக்கிறது அடிஷனல்
எக்ஸ்டர்னல் எடிட்டர். இது அதர் தென் ஃபோட்டோஷாப் இல்லாமல் அதர் தென் வேறு எதுலையாவது நீங்கள் எடிட் பண்ணுறீங்க, வேறு ஏதாவது பிளக்கின்ல எடிட் பண்ணுறீங்கன்னா அது எப்படி போகணுங்கிறதுக்கான ஒரு ரூல். ஆல்ரைட், ஃபர்ஸ்ட் நீங்கள் எடிட் இன் அடோப் ஃபோட்டோஷாப் இங்கே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபைல் ஃபார்மேட் எனக்கு அடோபி ஃபோட்டோஷாப்பில் இருக்கணும், ஸோ அதனால் பிஎஸ்டியாக இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் தென் கலர் ஸ்பேஸ், என்னோட மேக்ஸிமம் கலர் ஸ்பேஸ் இதில் இருக்க 4 கலர் ஸ்பேஸில் மேக்ஸிமம் ஹையஸ்ட் கலர் பாசிபிள் வந்து ப்ரோ ஃபோட்டோ ஆர்ஜிபி தான். ஸோ அதனால் ப்ரோ ஃபோட்டோ ஆர்ஜிபி டிக் பண்ணிக்கிறேன். அண்ட் பிட் டெப்த்தும் மேக்ஸிமம் இருக்கிறது 16 பிட் டெப்த், இது போதும், இதையே வச்சுக்கலாம். அண்ட் தென் ரெசல்யூஷன் ஒரு 240லேருந்து 300 சேஞ்ச் பண்ணிக்கலாம். லைட்ரூம்லேருந்து ஃபோட்டோஷாப் இன்டகிரேஷன் மூலமா எடிட் பண்ணும்போது இந்த ஒரு ரூலை வச்சு தான் அது எடிட் ஆகும். ஆல்ரைட், அடுத்து எக்ஸ்டர்னல் சாஃப்ட்வேர் மூலிமா போகணும் அப்படின்னா அது டிஃபாக வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா ஒரு சில சாஃப்ட்வேர்ஸ், ஒரு சில பிளக்கின்ஸ் பிஎஸ்டியை சப்போர்ட் பண்ணாது. ஸோ அதனால டிஃப் வந்து ஒரு யூனிவர்சல் ஃபார்மேட். ஸோ எல்லா பிளக்கின்ஸாலையும், எல்லா சாஃப்ட்வேர்ஸாலையும், எல்லா ஃபோட்டோ எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸாலையும் இந்த டிஃபை ஓப்பன் பண்ண முடியும். ஸோ அதனால ஃபைல் ஃபார்மேட் டிஃப் வச்சுக்கலாம். மற்றது எல்லாமே ப்ரோ ஃபோட்டோ ஆர்ஜிபி அண்ட் பிட் டெப்த் 16 அண்ட் ரெசல்யூஷன் 300. இந்த கம்ப்ரஷன் டைப் நன்லே வச்சுக்கலாம், ஜிப் வேண்டாம். ஸோ எக்ஸ்டர்னல் எடிட்டிங்கில் இங்கே கொடுத்துருக்க செட்டிங்ஸை பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த லைட்ரூமோட பொட்டன்ஷியலை யூஸ் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இன்டர்ஃபேஸ் போகலாம். இந்த இன்டர்ஃபேஸில் பேனல்ஸ், லைட்ஸ் அவுட், பேக்ரவுண்ட் அப்படின்னு ஃபர்ஸ்ட் 3 இருக்கு. இது என்னன்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். இந்த பேனல் எண்ட் மார்க் அண்ட் ஃபாண்ட் சைஸ். இந்த பேனல் எண்ட் மார்க்ஸ் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல பேனல்ல ஒரு சின்ன ஒரு ஃபிளார் இருக்கு இல்லையா, இதுதான். இஃப் இன் கேஸ் இந்த ஃபிளார் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா இதை ஆஃப் பண்ணியும் வச்சுக்கலாம். இல்லை இந்த ஃபிளாருக்கு பதிலாக நீங்கள் ஏதாவது பிஎன்ஜியை இந்த இடத்துல கூட வச்சுக்கலாம். உங்களோட கம்பெனி நேம் இல்லை உங்க நேம் எது வேணாலும் இந்த இடத்துல வச்சுக்கலாம். அண்ட் தென் ஃபாண்ட் சைஸ். இந்த பேனல்ல இருக்கிற ஃபாண்டோட சைஸ் எப்படி இருக்கணும், ஆட்டோமேட்டட்னா இது உங்களோட ரெசல்யூஷனுக்கு தகுந்த மாதிரி ஃபாண்ட் சைஸை அதுவே ஃபிக்ஸ் பண்ணிக்கும். இல்லை ஸ்மால், மீடியம் இதில் எது கொடுத்தாலும் ஃபாண்ட் சேஞ்ச் டேக் எஃபெக்ட் அப்பான் ரீஸ்டார்டிங் லைட்ரூம். அதாவது இந்த ஃபாண்ட் சேஞ்ச் எஃபெக்ட் ஆகிறதுக்கு இங்கே ரீஸ்டார்ட் லைட்ரூம் கிளாசிக் கொடுத்தாதான் இது அப்ளை ஆகும். ஆல்ரைட், அடுத்தது லைட்ஸ் அவுட். ஜஸ்ட் எல் கீ ப்ரெஸ் பண்ணால் இதுக்கு பேர் தான் லைட்ஸ் அவுட். அதாவது பேக்ரவுண்ட் வந்து டிம் ஆகிட்டு, பேனல்ஸ் எல்லாமே டிம் ஆகிட்டு இந்த பிக்சருக்கு ஒரு ஒயிட் பார்டர் ஒன்று போட்டு காமிக்கும். இதுதான் வந்து லைட்ஸ் அவுட். ஸோ இதோட செட்டிங்ஸ் தான் இங்கே இருக்குது. இந்த இன்டர்ஃபேஸில் ஸ்க்ரீன் அதாவது பிளாக்காக இருக்கணுமா இல்லை ஒயிட்டாக இருக்கணுமா, இல்லை ஒயிட்டாக இருக்கணும் அப்படின்னு வச்சு ஓகே கொடுக்குறேன். எல் கீ ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இப்போது பிளாக்காக இருந்தது ஒயிட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஆல்ரைட், அகெயின் சேம் ப்ரெஃபரன்ஸ் டேபில் இன்டர்ஃபேஸ் போகிறோம். இதில் லைட் கிரே வச்சா லைட் கிரே வரப்போகுது. ஸோ நான் டிஃபால்ட்டாக பிளாக்கே வச்சுக்கிறேன். அண்ட் டிம் லெவல் 80% டிம்மாக இருக்கணுமா இல்லை 50% டிம்மாக இருக்கணுமா. இப்போது 50% வச்சுருக்கேன். எல் கீ ப்ரெஸ் பண்ணுறேன். ஓரளவுக்கு இது எல்லாமே நல்லா தெரியுது. ஸோ இது 50% டிம்மில் இருக்குது. யூஸ்வலாக இந்த செட்டிங்ஸை டிஃபால்ட்டாகவே விட்டுறது நல்லது. 80% வந்து டிஃபால்ட் அண்ட் இதில் பிளாக் வந்து டிஃபால்ட். எது டிஃபால்ட் வேல்யூ அப்படின்னு தெரிஞ்சுக்க இங்கே பிளாக் பக்கத்துலேயே ப்ராக்கெட்டில் டிஃபால்ட்னு போட்டிருக்காங்க. இதுவும் 80% டிஃபால்ட் போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் டிஃபால்ட் வேல்யூ. ஸோ தென் இதுவும் வந்து பேக்ரவுண்டோட கலர், ஐ மீன் இந்த பேக்ரவுண்டோட கலர். இப்போ நான் ஒயிட் செட் பண்ணிட்டேன் அப்படின்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக ஒயிட் உடனே மாறிடுச்சு, லைட் கிரே மாறிடுச்சு. இஃப் இன் கேஸ் நீங்கள் ஒயிட்லேயே தான் வச்சு நீங்கள் பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் இதை ஓகே கொடுத்துட்டிங்கன்னா எப்போவுமே எந்த கேட்லாக் நீங்கள் உங்களோட மிஷினில் இந்த லைட் ரூமில் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு ஒயிட்டாக தான் வரும். ஸோ இது ஒயிட்டாகவே வச்சு ஒர்க் பண்ணுறது இஸ் நாட் ரெக்கமெண்டபிள். ஏன்னா பிக்சர்ஸை மோர் பிரைட்டன் ஆக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இன்டர்ஃபேஸில் இதையும் மீடியம் கிரே தான் இதோட டிஃபால்ட். ஸோ டிஃபால்ட்லேயே வச்சுக்கலாம். ஆல்ரைட், அடுத்தது இதில் மற்றது எல்லாமே வந்து ஜஸ்ட் டிஃபால்ட்டாகவே விட்டுறலாம். அண்ட் தென் இதில் இன்னொரு விஷயம், இந்த ஃபிலிம் ஸ்டிப்பில் ஷோ பேட்ச் அப்படின்னு இருக்குது. இந்த பேட்ச்ங்கிறது இந்த கீவேர்ட் அண்ட் எடிட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பேட்சஸ் இந்த கீழே இருக்கு இல்லையா, இது வேணும்னா நம்ம வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னா இதை ஆஃபும் பண்ணிக்கலாம். ஸோ ரெஸ்ட் ஆஃப் த செட்டிங்ஸை அப்படியே விட்டுறலாம். ஆல் குட். ஆல்ரைட், அடுத்த டேபான பெர்ஃபார்மன்ஸ்க்கு போகலாம். இந்த பெர்ஃபார்மன்ஸ் டேப் தான் ரியலி இம்பார்ட்டன்ட் உங்களோட லைட் ரூம் ஃபாஸ்டராக ஒர்க் பண்ணுறதுக்கு. என்னோட பெஸ்ட் ரெக்கமெண்டேஷன் இதை ஆட்டோவில் வச்சுக்கிறது பெட்டர். யுவர் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்லி சப்போர்ட்ஸ் ஃபுல் ஆக்சலரேஷன்
இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா உங்களோட மெஷின், உங்களோட லைட்ரூம் உங்ககிட்ட இருக்க கிராஃபிக் கார்டை சப்போர்ட் பண்ணுதுன்னு தான் அர்த்தம். அண்ட் தென் கேமரா ரா கேட்ச் செட்டிங்ஸ். ஸோ இதுக்கு ஒரு சின்ன கேல்குலேஷன் இருக்கு. இந்த கேமரா ரா கேட்ச் செட்டிங்ஸில் நம்ம என்ன வேல்யூ வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன கேல்குலேஷன் இருக்கு. அதை இப்போ பார்த்துடலாம். இஃப் இன் கேஸ் நீங்கள் அட் அ டைம் மேக்ஸிமம் ஒரு 400 மேபி ஒரு 500 வச்சுக்கலாம். ஒரு 500 பிக்சர்ஸை தான் இம்போர்ட் பண்ணி எடிட் பண்ணுவேன், அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு இருந்தது அப்படின்னா ஒரு கேல்குலேஷன் பண்ணலாம். ஒரு ரா பிக்சரோட சைஸ் அப்ராக்சிமேட்டாக ஒரு 32 MB போட்டுக்கிறேன். ஸோ இன்ட்டு 500 பிக்சர்ஸ். ஸோ இதோட ரிசல்ட் 16,000 மெகாபைட்ஸ், அதாவது 16,000 MB. இதை ஜிபியாக கன்வெர்ட் பண்ணலாம். டிவைடட் பை 1024. ஸோ 15.625 GB வருது. ஸோ ஆல்மோஸ்ட் இங்கே நீங்கள் ஒரு 500 பிக்சர்ஸை தான் இம்போர்ட் பண்ணுவீங்கிற பட்சத்தில் இந்த 20 GB மோர் தென் இனஃப். இல்லை நான் ஒரு 1000 பிக்சர்லாம் இம்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னா உங்களோட டிரைவில், உங்களோட பர்டிகுலராக இந்த டிரைவில் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் 50 GBயாக கூட இந்த இடத்துல வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் எவ்வளோ நம்பர் ஆஃப் பிக்சர்ஸை இம்போர்ட் பண்ணுறீங்கிறத பொறுத்து இந்த வேல்யூ சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். இஃப் இன் கேஸ் நீங்கள் இம்போர்ட் பண்ணுற பிக்சரோட டோட்டல் சைஸ் இந்த மேக்ஸிமம் சைஸோட அதிகமாக இருந்தது அப்படின்னா இந்த லைட்ரூம் பர்ஃபார்மன்ஸ் குறையிறதுக்கு ஏகப்பட்ட சான்சஸ் இருக்குது. அண்ட் தென் இதே மாதிரி தான் வீடியோ கேட்ச் செட்டிங்ஸும். இந்த வீடியோ கேட்ச் செட்டிங்ஸில் நீங்கள் என்ன கிளிப்பை இம்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த கிளிப்பை விட மேக்ஸிமம் சைஸ் இங்கே இருக்கணும். ஸோ 50 GBக்கு மேலே ஒரு வீடியோ கிளிப்பை இம்போர்ட் பண்ணி எடிட் பண்ண மாட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இது 50 GB போதும். எனிவே லைட்ரூமில் வீடியோவை எடிட் பண்ணவும் போகிறதில்ல. இதுக்கு அடுத்து இருக்குது பெர்ஃபார்மன்ஸ் டேப்லேயே கேட்டலாக் செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்குது. இதில் ஆப்டிமைஸ் கேட்டலாக்னு ஒரு பட்டன் இருக்குது. லைட்ரூம் நம்ம பண்ணுற எவ்ரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை ரைட் பண்ணிக்கிட்டே இருக்கும் இந்த கேட்டலாகில். இந்த ஆப்டிமைஸ் கேட்டலாக் ஒரு டைம் கிளிக் பண்ணுறதுனால என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னா, இஃப் இன் கேஸ் நம்ம வேற வெர்ஷன் லைட்ரூம்ல இருந்து இந்த வெர்ஷனுக்கு இம்போர்ட் பண்ணியிருந்தாலோ, இல்லை வேற ஃபோல்டரில் இருக்க பிக்சரை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணியிருந்தாலோ, ரொம்ப பழைய ஃபைல்ஸை இப்போ ஓப்பன் பண்ணியிருந்தாலோ, இல்லை கம்ப்ளீட்லி வேற மெஷின்ல இருந்து உங்களோட மெஷினுக்கு ஷிஃப்ட் ஆன கேட்டலாகாக இருந்தாலோ, இந்த ஆப்டிமைஸ் கேட்டலாக் தரதுனால இது டேட்டா ஸ்ட்ரக்சர் சரியாக தான் இருக்கான்னு இந்த ஆப்டிமைஸ் ப்ராசஸ் ரீகன்ஃபார்ம் பண்ணும். ஸோ ஒன் டைம் ஆப்டிமைஸ் கொடுத்தோம் அப்படின்னா இங்கே 2 பிக்சர் தான் இருக்குது. இதில் எதுவும் பெரிய டைம் எடுத்துக்கல. இஃப் இன் கேஸ் உங்ககிட்ட ஒரு 500,000 பிக்சர்ஸ் ஒரு கேட்டலாகில் இருக்குங்கிற பட்சத்தில் அந்த கேட்டலாக் வேற மெஷின்லேருந்து உங்களோட மெஷினுக்கு இம்போர்ட் பண்ணியிருக்கீங்க, இல்லை அது இங்கேயே கிரியேட் பண்ணதில்லை, வேற இடத்துல கிரியேட் பண்ணது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த 1000 பிக்சர்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே சரியாக இருக்கா அப்படின்னு இன்னொரு டைம் டபுள் செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுற ப்ராசஸ் தான் இந்த ஆப்டிமைஸ் கேட்டலாக். இந்த ஆப்டிமைஸ் கேட்டலாக் தரதுனால லைட்ரூம் ஒன்ஸ் அகைன் அதோட டேட்டா ஸ்ட்ரக்சரை ரீகன்ஃபார்ம் பண்ணி சரி பண்ணிக்கிறதுனால ஆட்டோமேட்டடாக லைட்ரூமோட ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகிடும். பில்ட் 1-to-1 ஸ்மார்ட் ப்ரீவியூஸ். ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், ஃபோட்டோவை இம்போர்ட் பண்ணும்போதே இம்போர்ட் டயலாக் பாக்ஸில் டாப் ரைட்டில் பில்ட் ஸ்மார்ட் ப்ரீவியூவை டிக் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு ப்ராக்ஸி மாதிரி ஒர்க் ஆகும். அதாவது நம்ம ஃபோட்டோவை ப்ராசஸ் பண்ணும்போது எவ்ரி டைம் லைட்ரூம் ரா ஃபைல்ஸ் இருக்க டெஸ்டினேஷனுக்கு போய் ரீட் பண்ணிட்டு இருக்காது. அதுக்கு பதிலாக பில்ட் பண்ண ஸ்மார்ட் ப்ரீவியூ வச்சு இந்த ப்ராசஸ் பண்ணும். ஸோ இதனால ஆர்கானிக்காவே ஸ்பீடை இன்க்ரீஸ் ஆக்கிடும். ஸோ நெக்ஸ்ட் இருக்கிறது ஃபைல் ஹேண்ட்லிங். இந்த ஃபைல் ஹேண்ட்லிங்கை ஆக்சஸ் பண்ண கண்ட்ரோல் ஆல்ட் கமா ஆர் எடிட் மெனுல கேட்டலாக் செட்டிங்ஸ். இதுல ஃபைல் ஹேண்ட்லிங். இந்த ஃபைல் ஹேண்ட்லிங்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஸ்டாண்டர்ட் ப்ரீவியூ சைஸ். இந்த ஸ்டாண்டர்ட் ப்ரீவியூ சைஸ் உங்களோட மானிட்டர் ரெசல்யூஷனுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இதுல யூஷுவலா ஆட்டோன்னு போட்டு பிராக்கெட்ல ஒரு நம்பர் இருக்கும். அதுதான் இந்த கரண்ட் மானிட்டரோட சைஸா இருக்கும். ஸோ யூஷுவலி உங்களோட மெஷின் ஹை கான்ஃபிகரேஷனா இருந்தா இதை ஆட்டோவிலே விட்டுறலாம். இல்ல கொஞ்சம் கம்மியான கான்ஃபிகரேஷன் தான் அப்படின்னா இதை 1024 பிக்சலுக்கு சேஞ்ச் பண்ணிடுங்க. பட் என்னோட மெஷின் ஹை கான்ஃபிகரேஷன், ஸோ அதனால நான் இதை ஆட்டோவிலே விட்டுறேன். அண்ட் தென் இந்த ப்ரீவியூ குவாலிட்டி. இந்த ப்ரீவியூ குவாலிட்டி அப்படிங்கிறது மீடியம்ல இருந்தாலே நல்லா தான் தெரியும். ஸோ அதனால இதை மீடியம்லேயே விட்டுறலாம். ஆட்டோமேட்டிக்லி டிஸ்கார்ட் 1-to-1 ப்ரீவியூஸ் அப்படின்னு இருக்கு. இது என்னன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பில்ட் ப்ரீவியூ பண்ணோம் இல்லையா, அந்த ப்ரீவியூ எத்தனை நாளில் டெலீட் ஆகணும் அப்படின்னு
இதில் நம்பர்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 1 டேல ஆகணுமா, 1 வீக்கில் ஆகணுமா, 30 டேஸ் ஆகணுமா, நீங்கள் ஒரு கேட்டலாகை எத்தனை நாளுக்குள்ளே எவ்வளோ ஃபாஸ்டராக ஒர்க் பண்ணுறீங்கிறத பொறுத்து இது மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ திஸ் இஸ் கம்ப்ளீட்லி சப்ஜெக்டிவ். உங்களோட மெஷின் உங்களோட ஒர்க் ஃப்ளோவை பொறுத்து இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் இதோட ஃபங்க்ஷனாலிட்டியை தெரிஞ்சுக்கோங்க. யுவர் கேட்டலாக் லொக்கேஷன், நம்மளோட கேட்டலாக் லொக்கேஷன் எங்கே இருக்குங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் இன்கேஸ் பென்ட்ரைவில் வச்சு ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்கில் வச்சு ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பென்ட்ரைவோ ஆர் எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்கோ இந்த ஹை டேட்டா ஸ்பீட் ட்ரான்ஸ்ஃபருக்கு ஒத்து வருமானு பாருங்கள், கேப்பபிளானு பாருங்கள். அப்படி இருந்தால் மட்டும் எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிரைவில் வச்சு ஒர்க் பண்ணலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க்லேயே உங்களோட லோக்கல் டிரைவ்லேயே சேவ் பண்ணி ஒர்க் பண்ணுறது ரொம்ப பெட்டர். லைட்ரூம் கேட்டலாக் ஃபைல்ஸ் ஆல்வேஸ் இன்டர்னல் ஹார்ட் டிரைவில் இருந்தால் நல்லது. அதுவும் அந்த இன்டர்னல் ஹார்ட் டிரைவ் எஸ்எஸ்டி ஹார்ட் டிரைவாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா ரெகுலர் ஹார்ட் டிரைவ் மாதிரி எஸ்எஸ்டியில் எதுவும் மூவிங் பார்ட்ஸ் கிடையாது. ஸோ இது சேம் லைக் மெமரி கார்டு மாதிரி தானே. ஸோ டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஒருவேளை உங்களால் எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிரைவில் தான் வச்சு ஒர்க் பண்ண முடியும், வேறு வழியே இல்லைங்கிற பட்சத்தில் லைப்ரரி ப்ரீவியூஸ் பில்ட் 1-to-1 ப்ரீவியூ இதை கொடுத்தா ப்ரீவியூ பில்ட் பண்ணி வச்சுக்கும். மீனிங் இப்போது ரா ஃபைல் கனெக்டடாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆல்ரெடி பில்ட் பண்ணி வச்ச ப்ரீவியூவை வச்சு லைட்ரூம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை பண்ணிக்கலாம். ஃபைனலி எக்ஸ்போர்ட் பண்ணும்போது மட்டும் எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிரைவை கனெக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். பட் ஹவெவர் இந்த கேஸில் நீங்கள் உங்களோட கேட்டலாக் ஃபைலை இன்டர்னல் டிரைவில் சேவ் பண்ணி வச்சுக்கிறது தான் நல்லது. ஸோ தட்ஸ் இட் கைஸ். இந்த பவர் அப் யுவர் லைட்ரூம் உங்களுக்கு லைட்ரூம் பர்ஃபார்மன்ஸ் செட்டிங்ஸ் பற்றின ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்துருக்குன்னு நம்புகிறேன். உண்மையிலே இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புது விஷயத்தை கற்றுக் கொடுத்துருக்கு அப்படின்னா எஸ் ஐ லேர்ன்ட் நியூ திங்ஸ்னு கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். இப்போது உடனே அப்படியே ஒரு லைக் பட்டனையும் தட்டி விடுங்க. மறுபடியும் உங்களை அடுத்த வீடியோவான பேசிக் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் மீட் பண்ணலாம். Until then, be creative and productive. This is Chandru from Focus Studios, signing off.